Exercise 9.4 third sum. First இந்த question let I is equal to எடுத்துக்கலாம். Integration 0 to 1 by root 2 e power sin inverse of x into sin inverse of x divided by root of 1 minus x square into dx. ஓகேவா? இப்போ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால இதை சிம்பிளிஃபைடாக மாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணோம். எதுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த டேர்ம் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் அதுலேருந்து ஏதாவது கிடைக்குதோ அந்த டேர்மை தான் என்ன செய்யணும், நம்ம சப்ஸ்டிடியூஷன் டேர்மாக எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் t is equal to sin inverse of xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு 1 divided by root of 1 minus x squareன்னு இருக்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பெரிய காம்ப்ளிகேட்டட் டேர்மு நம்மளுக்கு டிடியில் வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேஷன். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி, sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by root of 1 minus x square into dx. அடுத்த ஸ்டெப்பு என்னது, நம்மளுக்கு லிமிட்ஸ், எக்ஸோட லிமிட்டு 0 1 by root 2, டீயோட லிமிட்டுக்கு அப்படியே மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கணும், நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டீயோட லிமிட் என்னன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணால் சைனுக்கு எப்போ ஆன்சர் 0 கிடைக்கும் அப்படின்னா 0. இப்போ சைன் 0 0. நெக்ஸ்ட்டு 1 by root 2ன்னு வருது. எப்போ 1 by root கொண்டு போய் எக்ஸுக்கு 1 by root கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம்னா சைனுக்கு எப்போ 1 by root கிடைக்கும் அப்படின்னா பை பை 4 45 டிகிரியில். ஸோ அப்போ டீயோட வேல்யூ என்னது, பை பை 4. அப்போ லிமிட்ஸ் மாற்றியாச்சு, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீயாக மாற்றிடணும். ஓகேவா? அதுதான் என்னது சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். அது கொஷினில் இருக்கிறத அனைத்துமே எக்ஸ்லேருந்து என்ன செஞ்சிடணும், டீயாக மாற்றிடணும். லிமிட்ஸ் மாறும். ஸோ 0 to பை பை 4 இ பவர் சைன் இன்வர்ஸ்க்கு பதிலாக டி. எகெயின் இங்கே ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு பதிலாக டி. ஸோ இந்த டிஎக்ஸ் டிவைடட் பை 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுக்கு பதிலாக இந்த டிடி. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைட் வித் எக்ஸ்போனன்ஷியல். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெர்னௌலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பெர்னௌலிஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 அப்படின்னு எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே டீ பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வெறும் டீயாக இருக்குது. மேக்ஸிமம் என்னது, ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட் வரும். நெக்ஸ்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபைடாக இவ்வளோ தூரம் போடலைன்னா கூட என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி டேர்ம் வித் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வித் பவர் 1 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ணிக்கலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், யூங்கிறது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு பர்டிகுலர் டயத்தில் 0வாக வந்துடுதோ அதை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், யூவாக எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம போய் இந்த டேர்மை போய் நம்ம வியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகிடும், இது பெருசாக போயிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னு நம்மளுக்கு முடியவே முடியாது. அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியலில் போய் டிஃப்ரென்ஷியேட் எடுத்துக்கிட்டோம், அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இதை போய் இன்டகிரேட்டட் பண்ணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அது திருப்பி அதே தான் கிடைக்க போகுது கண்டினியூஸாக, அதில் மாற போகிறது கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம இதை எடுக்கிறது தான் என்னது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? யூஸ் ஈக்குவல் டு டி, ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடச்சிரும், 1 கிடச்சிரும். அதேமாதிரி இங்கே கொஷினில் இ பவர் டி இன்ட்டு டிடி டோட்டலாக என்னது டிவி. ஓகேவா? ஈக்குவல் டு இ பவர் டி டிடி. அப்போ விங்கிறது என்னது, இதை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இ பவர் டி இன்டகிரேட் பண்ணோம்னா இ பவர் டி. ஓகேவா? நம்மளுக்கு யூவி மைனஸ் யூ டேஷ் v1 தான் இல்லையா, அப்போ v1 ஒரு தடவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எகைன் என்னது, இதை இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இ பவர் டி தான் கிடைக்க போகுது. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, சப்ஸ்டிடியூஷனுக்கு போயிட வேண்டியதான். ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூ, அடுத்தது வி. யூ என்னது இங்கே டி, இன்ட்டு வி என்னது இ பவர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் யூ டேஷ் v1, யூ டேஷுங்கிறது இங்கே 1 இன்ட்டு v1ங்கிறது என்னன்னா இ பவர் டி. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன தான் வரப்போகுது, நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது, அதனால நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கல. ஓகேவா? அதோட நிறுத்தியாச்சு. தென் முடிச்சதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். 0 to பை பை 4 எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ அப்பர் லிமிட் பை பை 4 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பை பை 4 இ பவர் பை பை 4 மைனஸ் இ பவர் பை பை 4. ஓகேவா? அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸ் தி லோயர் லிமிட், எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் 0 போட போகிறோம். ஸோ 0 இன்ட்டு இ பவர் நம்பர் 0 தான், மைனஸ் இங்கே இ பவர் 0.
நம்ம எல்லாமே 0 தானே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், எல்லாமே 0 ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில டேர்ம்ஸில் இ பவர் மட்டும் நம்பர் இருக்கும், இங்கே முன்னாடி 1 மல்டிப்ளை ஆகிருக்கலாம், வேறு நம்பர் இருக்கலாம். அந்த சமயத்தில் என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஆன்சர் 0 வராது, வேறு நம்பர்ஸ் வரும் இல்லையா. அதனால் நம்ம அதை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு π/4 e பவர் π/4 மைனஸ் e பவர் π/4. இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e பவர் 0 ஆர் எனி நம்பர் பவர் 0 1. ஓகேவா. இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர்.